கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணி கொடுத்துருங்க சார். சரிங்களா சார்? எப்ப பாரு ஃபோன் ஃபோன் பா தல். ஆ ஆ அம்மா நான் ரெடி. சாக்ஸ் எங்க? இங்க வாடி. இந்தா. ம். இரு இரு இரு. வா வா. எப்ப பாரு லேட். சீக்கிரம் ஏறு. பாய். பாய்மா. அம்மா தாத்தா வந்தாச்சு. ஏய் இருடி பேக். அம்மா அம்மா டைம் ஆயிடுச்சு. பாய். போலாமா? உங்க அப்பா இன்னும் வரலையா? நான் எங்க அப்பா கிட்ட புது மொபைல் வாங்கி தர சொல்லலான்னு இருக்கேன். அப்படியா? அப்ப நானும் எங்க அப்பாட்ட சொல்லி கேக்குறேன். ஓகே நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா விளையாடலாம். ஓகே. மா சொல்லு. மா சொல்லுடி. எனக்கு ஒரு புது மொபைல் வேணும். முதல்ல ஸ்கூல் ஹோம்வொர்க்கே பண்றது இல்ல. இதுல புது ஃபோன் வேற. ப்ளீஸ் மா. போ ஃபர்ஸ்ட் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அப்பா அப்பா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன். நோ சொல்லக்கூடாது. என்னடி? நான் உன்கிட்ட பேசல. போ. அப்பா நாளைக்கு என் ஃப்ரெண்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு ஃபோன் வாங்கிட்டு வராலாம். எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி தரீங்களாப்பா? ஃபோனா? அதான் அம்மா கிட்ட இருக்குல்ல, அப்புறம் எதுக்குமா? அப்பா அந்த ஃபோன் இல்லப்பா, இது டச் ஃபோனு. அதுல நிறைய கேம்ஸ் இருக்கும். நான் விளையாடுவேன்ப்பா. அப்படியா? ஃபோன் எல்லாம் தேவையில்லம்மா, முதல்ல படிக்கணும், அப்புறம் தான் ஃபோன் எல்லாம். அப்பா நான் நல்லா படிப்பேன்ப்பா. கொஞ்ச நேரம் தான்ப்பா மொபைல் கேம்ஸ் விளையாடுவேன். அந்த ஃபோன்னால நிறைய பிரச்சனை வருமா, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. அப்பா காலைல சொல்றடா தங்கா. போய் படுத்து தூங்கு போ. பா போப்பா. வா வா. ஏன்டா எப்படா ஸ்கூல்ட்டு வந்த? இன்னும் ட்ரெஸ் மாத்தாம வந்திருக்கா? ஏன்டா என்னாச்சு? அம்மா திட்டிட்டா. எதுக்கு திட்டினா? நான் மொபைல் கேட்டேன். அம்மா மொபைலா? இல்ல புது மொபைல். உனக்குன்னு புது மொபைலா? அதுக்கு என்ன தங்க அழுதுட்டு இருக்க? அழுகக்கூடாது சரியா? அப்பா இருக்கேன், சாயங்காலம் கூட்டிட்டு போய் புது பொண்ணு வாங்கி தரேன் சரியா தங்க? அழக்கூடாது. என்னப்பா ஒரு மாதிரி உட்காந்துருக்குற? நம்ம பொண்ணு ஃபோனு கேட்குறாப்பா. இந்த ஃபோன்னால 1000 குழந்தைங்க அழிகிறத நாமளே பார்க்குறோம். இந்த ஃபோனை வாங்கி கொடுத்து நாமளும் நம்ம பிள்ளைய அழிக்கணுமாப்பா? தம்பி, செயற்கையோட சேர்ந்து நிறைய பேர் அழிய பார்க்குறாங்கப்பா. நம்ம பிள்ளைய இயற்கையோட ஓட விடுவோம். எனக்கு புரியலப்பா. எனக்கு தெரிஞ்ச 2 பசங்க இருக்காங்கப்பா, அவங்கள்ட்ட ஸ்போர்ட்ஸுக்கு சேர்த்து விடுவோம்ப்பா. இதெல்லாம் மறந்து ஓட விடுவோம். இதெல்லாம் நினச்சிக்கிட்டு நீ கவலைப்படாதப்பா, படுத்து தூங்கு, நாளைக்கே போய் பார்ப்போம். ஏய் எங்க அப்பா ஃபோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாருடி. அப்படியா? எங்க அப்பா எதுவுமே சொல்லல. நாங்க ஈவினிங் போய் வாங்க போறோம். ம்.
தூங்கு. தம்பிகளா தம்பிகளா, ஐயா வாங்க. சொல்லியிருந்தா நாங்களே வந்திருப்போம் ஐயா. என்ன இந்த பக்கம்? ஒரு வேலையா உங்களை பார்க்க தான் தம்பி வந்தேன். என்ன விஷயம்? ஒரு சின்ன உதவி வேணும். என்ன எப்படி கேட்டீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? என் பேத்தி போன் வேணும்னு கேட்டா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அதான் உங்கள்கிட்ட விளையாட்டு சேர்த்துலான்னு வந்தேன். அதுக்கு என்னங்கய்யா, சேர்த்துக்கிறோம். பாப்பா எங்க? தம்பி, அம்மா கூட வர்றாங்க. ஏய் போ, போடி. தமிழே, இங்க வாடா. இந்த எதுக்குப்பா? சாப்பிடு. அம்மா இந்தா. கலைச்செல்வி, எஸ் மிஸ். வர வர ஏன் உன் கான்சென்ட்ரேஷன் ஸ்டடீஸ்ல இல்ல? நோ மிஸ். மார்க்ஸ்லாம் ரொம்ப லோவா போயிட்டு இருக்கு, பாத்துக்கோ. ஓகே மிஸ், நான் பாத்துக்கறேன். என்னாச்சு பாப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. என் போனுங்க. இல்லப்பா, மிஸ் எதோ சொன்னாங்களேப்பா. ஒண்ணும் இல்லப்பா, என் போனுங்க. நான் வந்துடுறேன். பாப்பா, ஏய் பாப்பா, ம். ஒரு நிமிஷம், நான் வரேன். ஏங்க ஏங்க
என்னாச்சு? என்ன? என்னாச்சு? என்னாச்சுங்க உங்களுக்கு? இல்லம்மா, நீ சொன்னது கேட்கல பாப்பா. சொல்லுங்க, என்னாச்சு? என்ன நடந்தது? ஐயோ, என்னங்க என்னாச்சு சொல்லுங்க. போன் நினைச்சு பாப்பா வளர்ட்டு இருக்க தூக்கத்துல கூட சரி சரி நம்ம எடுத்துட்டு போகல. ஏங்க, உங்க மேல எந்த தப்பும் இல்லைங்க. அப்ப போன் நான் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்தேன். இப்ப ஒண்ணும் இல்ல எல்லாம் சரியாயிடும். உங்க மேல எந்த தப்பும் கிடையாதுங்க. இப்படி ஆகும்னு நீங்க நினைக்கல. இல்ல 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 ஒண்ணும் ஆகல எல்லாம் சரியாயிரும். சரியாயிரும். பொண்ணு கெட்டு போகணும்னு நினைச்சா நீங்க வாங்கி கொடுத்தீங்க. அவ ஆசைப்பட்டான்னு வாங்கி கொடுத்தீங்க. பரவாயில்ல, எல்லாம் சரியாயிரும். நீங்க விடுங்க. நம்ம பொண்ணு சரி ஆயிடும். சரி ஆயிடும், விடுங்க. ஆன்லைன் கேம் ஒன்று 16 வயது பள்ளி மாணவனை பலி கொண்டுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூரில் செல்போன் வெடித்து 8 வயது சிறுமி உயிரிழந்துள்ளார். செல்போனை சார்ஜ் போட்டுக்கொண்டு பேசிய பொழுது அது பயங்கர சப்தத்துடன் வெடித்தது. அதிக நேரம் சார்ஜ் ஏற்றப்பட்ட செல்போன் வெடித்து சிதறியதில் 8 மாத பெண் குழந்தை பரிதாபமாக பலியாகி உள்ளது. செல்போன் கேமுக்கு அடிமையானதால் வெறி பிடித்த நிலைக்கு மாறிய கல்லூரி மாணவர். பப்ஜி உள்ளிட்ட ஆன்லைன் விளையாட்டுகளில் தடையை மீறி சிலர் விளையாடி வருவது உயிர் பலியை ஏற்படுத்தி வருகிறது. Usually think of drugs and alcohol, but it turns out you can also be addicted to your cell phone. செல்போன் டிவியை அதிகமாக பார்ப்பதால் ஆண்டுக்கு 30,000 குழந்தைகளுக்கு பார்வை குறைபாடு ஏற்படுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. செல்போனில் பப்ஜி கேம் விளையாடுவதை தாய் கண்டித்ததால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது. ஆன்லைன் விளையாட்டிற்கு அடிமையானதன் காரணமாக மயங்கிய நிலையிலும் விளையாடுவது போல பாவனை செய்யும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது.